இப்போ அடுத்தபடியாக நம்முடைய நிகழ்வில் பேச வரக்கூடிய ஜோதிட ஆதித்யா லோகநாதன் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த வதை வைநாசிகம் அப்படிங்கக்கூடிய ஒரு டாப்பிக்கில் அற்புதமான முறையில் பேச வந்திருக்காரு. லோகநாதன் அவர்களை வருக வருக என சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக வரவேற்று அவருடைய உரையை ஆற்றுமாறு நம்ம அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி எனக்கு ஜோதிடம் மற்றும் வாஸ்து மற்றும் பிரசன்னம் கலைகளை கற்றுக் கொடுத்த என்னோட ஜோதிட ஆசான் உயர்திரு வாஸ்து சாம்ராட் பரணி பாரதி ஐயா அவர்களின் பாதம் பணிந்து என்னுடைய குலதெய்வத்தின் அருளாசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும் என வேண்டிக்கொண்டு நமது சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் 45வது கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் பேரியல் ஜோதிட ஆசான், அதாவது ஜோதிடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையை கையாளுறாருங்க. அந்த வகையில் பேரியல் ஜோதிடம் எனும் முறையில் சிறப்பான பலன்களை சொல்லி தனக்கென தனியே ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு சிறப்பையும் பெற்றிருக்கிற நம்முடைய பண்டிட் விஜய் ஐயா அவர்களையும் மற்றும் அடுத்ததாக சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற ஒரு ஜோதிடத்தின் பழுத்த பலம் பூசி பெரியசாமி ஐயா அவர்களையும் அதே போல் பேலன்ஸ் தியரி என்ற முறையின் மூலமாக ஜோதிடத்தில் ஒரு சிறப்பான பலன்களை உரையாற்றி கொண்டிருக்கும் சரவணன் சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் வருக வருவென வரவேற்று நம்முடைய நிர்வாகிகள் மாணவர்களையும் வரவேற்று இந்த சரவணபவ ஜோதிட அறிவாலயம் மாதந்தோறும் நடத்தக்கூடிய இலவச கருத்தரங்கம் எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஜோதிட துறையில் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதே போல் வாஸ்துவில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களுடைய ஒரு ஜோதிடம் மற்றும் வாஸ்து சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பான முறையில் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் மாதந்தோறும் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்படுகிறது. அந்த வகையில் இது 45வது கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கில் ஐயா எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு பார்த்திங்கன்னா, வளர்ச்சியை தடுக்கும் வதை மற்றும் வைநாசிக நட்சத்திரங்கள். அப்போது அந்த வைநாசிக நட்சத்திரங்கள் என்ன பண்ணும், அதை எப்படி நம்ம நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு தலைப்பு. இப்போது 27 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரக்கு 22வது வரக்கூடிய நட்சத்திரங்கள் வைநாசிக நட்சத்திரமாக சொல்லப்படுது. அப்போது ஒருவருடைய நட்சத்திரம் அஸ்வினியாக இருந்தால் அந்த நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் அதற்கு வைநாசிக நட்சத்திரம். அப்போ இந்த வைநாசிக நட்சத்திரம் என்ன பண்ணுதுன்னா, அந்த வைநாசிக நட்சத்திரம் முறுக்கமாக பொருத்தத்திற்கு பார்க்கப்படுகிறது. அப்போ அந்த பொருத்தத்தில் இந்த நட்சத்திரங்கள் சேர்ந்து விட்டால் ஒருவருடைய வளர்ச்சியை இன்னொருவர், அதாவது கணவனுடைய வளர்ச்சியை மனைவியும் மனைவியோட வளர்ச்சியை கணவனும் தடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் ஏற்படுகிறது. அதனால் இந்த முக்கியமாக இந்த திருமண பொருத்தத்தில் இந்த வைநாசி நட்சத்திரம் பார்க்கணும். அதே போல் நம்ம ஒரு நிறுவனம் நடத்துகிறோம், அந்த நிறுவனத்தில் நமக்கு சேரக்கூடிய நமக்கு அடுத்து வலதுகரமாக இருக்கக்கூடிய நபர் இந்த வைகாசி நட்சத்திரத்தில் வராத மாதிரி பார்த்துக்கணும். அந்த வகையில் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வைநாசி நட்சத்திரமாக திருவோண நட்சத்திரமும், பரணி நட்சத்திரத்துக்கு வைநாசிக நட்சத்திரமாக அவிட்ட நட்சத்திரமும், கிருத்திகை நட்சத்திரத்திற்கு சதய நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாகவும், ரோகிணி நட்சத்திரத்துக்கு பூரட்டாதி நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாகவும், மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு உத்தரட்டாதி நட்சத்திரமும், திருவாதிரை நட்சத்திரத்திற்கு ரேவதி நட்சத்திரமும், அதே போல் அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய குருவின் நட்சத்திரமான புனர்பூசத்திற்கு அஸ்வினி நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாகவும், பூச நட்சத்திரத்திற்கு பரணி நட்சத்திரமும், ஆயில்ய நட்சத்திரத்துக்கு கிருத்திகை நட்சத்திரமும், அதே போல் மகம் நட்சத்திரத்திற்கு ரோகிணி நட்சத்திரமும், அதே போல் பூர நட்சத்திரத்திற்கு மிருகசீரிட நட்சத்திரமும், அதே போல் உத்திர நட்சத்திரத்துக்கு திருவாதிரை நட்சத்திரமும், அஸ்த நட்சத்திரத்துக்கு புனர்பூச நட்சத்திரமும், அதே போல் சித்திரை நட்சத்திரத்திற்கு பூச நட்சத்திரமும், சுவாதி நட்சத்திரத்திற்கு ஆயில்ய நட்சத்திரமும், விசாக நட்சத்திரத்துக்கு மக நட்சத்திரமும், அனுசம் நட்சத்திரத்துக்கு பூர நட்சத்திரமும், கேட்டை நட்சத்திரத்திற்கு உத்திர நட்சத்திரமும், அதே போல் மூல நட்சத்திரத்திற்கு அஸ்த நட்சத்திரமும், அதே போல் பூராட நட்சத்திரத்துக்கு சித்திரை நட்சத்திரமும், உத்திராடம் நட்சத்திரத்துக்கு சுவாதி நட்சத்திரமும், திருவோண நட்சத்திரத்திற்கு விசாக நட்சத்திரமும், அவிட்ட நட்சத்திரத்துக்கு அனுச நட்சத்திரமும், சதய நட்சத்திரத்துக்கு கேட்டை நட்சத்திரமும், பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு மூல நட்சத்திரமும்,
உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு பூராட நட்சத்திரமும், ரேவதி நட்சத்திரத்திற்கு உத்திராட நட்சத்திரமும் வைநாசிக நட்சத்திரம். வைநாசிக நட்சத்திரம் அப்படி என்பது 88வது பாதத்தை சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தில் இருந்து வரக்கூடிய 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக சொல்லப்படுது. இதுலேயும் குறிப்பாக மிகப்பெரிய கெடுபலன்களை தரக்கூடிய வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்முடைய நட்சத்திரத்திற்கு ஆயில்ய நட்சத்திரமாக இருந்து கிருத்திகை நட்சத்திரம் எனும் வைநாசிக நட்சத்திரம் சேர்ந்துட்டாலும் சரி, அல்லது சுவாதி நட்சத்திரத்துக்கு ஆயில்ய நட்சத்திரம் வைகாசி நட்சத்திரமாக சேர்ந்துட்டாலும் சரி, அதே போல் பூராட நட்சத்திரத்துக்கு சித்திரை நட்சத்திரம் சேர்ந்துட்டாலும் சரி, பரணி நட்சத்திரத்துக்கு அவிட்ட நட்சத்திரம் சேர்ந்துட்டாலும் சரி, அவிட்ட நட்சத்திரத்திற்கு அனுச நட்சத்திரம் நட்சத்திரம் சேர்ந்தாலும் சரி, கார்த்திகை நட்சத்திரத்துக்கு சதய நட்சத்திரம் சேர்ந்துட்டாலும் சரி, இந்த நட்சத்திரம் நம்முடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய பார்ட்னராகவும் இருக்கலாம், கூட்டாளியாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் வந்துருச்சுன்னா அந்த நட்சத்திரத்தோட தசாபுத்திகள் இருக்கும்போதோ இல்லை நமக்கு கெடுபலன்கள் தரக்கூடிய தசாபுத்திகள் நடக்கும்போது கட்டாயமாக அந்த வைகாசி நட்சத்திரத்தால் மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. இப்போ தான் இந்த மாதிரி ஒரு வைகாசி நட்சத்திர திருமணத்தில் சேர்த்திட்டோம்னா அதனால் கணவனுக்கு முன் இளம் வயதிலேயே கணவனுக்கு முன் மனைவியும், மனைவிக்கு முன் கணவனும் இறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போ மிக முக்கியமாக இந்த வைகாசி நட்சத்திரத்தை இந்த திருமண பொருத்தில் சேர்த்தாமல் இருந்துட்டாலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அவர்கள் அனுபவிக்காமல் சேர்த்துக்கலாம். அதே போல் சதய நட்சத்திரம் இருந்து கேட்டை நட்சத்திரத்தை சேர்த்திட்டா வம்ச விருத்தி அடைவதில்லை. அப்படின்னா வம்சம் விருத்தி அப்படின்னா ஒரு சதய நட்சத்திரம் பெண்ணையும் கேட்டை நட்சத்திரம் ஆணையும் சேர்த்திட்டா வம்ச விருத்தினா ஆண் குழந்தை, ஆண் வாரிசு இல்லை அப்படின்றது ஒரு விஷயம். அதே போல் பூர நட்சத்திரத்திற்கு மிருகசீரிட நட்சத்திரத்தையும் மூல நட்சத்திரத்துக்கு அஸ்த நட்சத்திரத்தையும் சேர்த்துட்டா அவங்க வாழ்க்கையில் ஒரு ஜெயிக்க முடியாத எனி டைம் அவங்களுக்குள்ளார ஒரு பிரச்சனை, ஒரு தரித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க குடும்பத்துக்குள்ளார அடுத்தடுத்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகுது. அதே போல் புனர்பூச நட்சத்திரமாக இருந்து அஸ்வினி நட்சத்திரத்தையும், உத்திராட நட்சத்திரமாக இருந்து சுவாதி நட்சத்திரத்தையும் சேர்த்திட்டா அவங்களுக்கு பெண் குழந்தைகள் மட்டுமே, எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் பெண் குழந்தைகள் மட்டுமே பிறப்பார்கள் என்பது ஒரு விதியாக உள்ளது. அதே போல் ஒரு விசாக நட்சத்திரமாக இருந்து மக நட்சத்திரத்தை சேர்த்திட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது இல்லை. அதே நேரத்தில் அந்த குழந்தை பாக்கியம் அப்படியே வந்தாலும் அந்த குழந்தை அப்பா அம்மா பேரை கெடுக்கக்கூடிய தீய குணமுள்ள ஒரு குற்றவாளியாக பிறக்கக்கூடிய அமைப்பு உள்ள குழந்தையாக பிறக்கும் என்பது இந்த வைகாசிக நட்சத்திரம் பண்ணக்கூடிய சூழல். அதே போல் இந்த திருவோண நட்சத்திரம் விசாக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அதே போல் திருவாதிரை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரமாக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே எப்பொழுதும் சண்டை சச்சரவுகள், அடிக்கடி பிரிவுகள், ஒரு நிரந்தர பிரிவுகள், எப்பொழுதும் கணவன் மனைவி பகையாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் மிருகசீரிட நட்சத்திரமாக இருந்து வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரமாக சேர்ந்துட்டால் தினந்தோறும் கண்டம். அப்படின்னா என்னென்னா அவங்க வாழ்க்கையே வெறுத்து போய் தினந்தோறும் செத்து பிழைக்கிறக்கூடிய அமைப்பு. இப்போ நான் சொன்னக்கூடிய நட்சத்திரங்களில் இந்த மாதிரி வைநாசி நட்சத்திரம் சேர்ந்துட்டால் முழுக்க துன்பங்களையும், அதே போல் ஒரு வம்ச விருத்தியும், ஒரு குழந்தை பாக்கியங்களையும், ஒரு மரணமும் மரண அவஸ்தையும் பெறக்கூடிய அமைப்பு. மீதி நட்சத்திரங்களை சேர்த்தலாம், ஆனால் அதுவும் துன்பங்கள் தான். ஆனால் இது போன்ற ஒரு கொடுமையான கெடுபலன்களை தருவதில்லை என்பது ஒரு விதி. அப்போது நமக்கு வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அந்த வைகாசி நட்சத்திரமாக சேர்ந்து விட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்றது. இப்போது நம்ம ஐயா இருக்கிறாங்கன்னா அவர் ஒரு பெயரியல் ஜோதிடத்தில் அந்த பெயரை வைத்தே அதற்கான ஒரு பரிகார முறையை எளிமையான சொல்லி இது பண்ணுறாரு. அதே போல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முறை. அப்போ என்னுடைய முறையில் பார்த்திங்கன்னா முழுக்க சென்ற முறை பேசுனதும் அந்த கர்ம நட்சத்திரத்தை பற்றி பேசணும், நம்முடைய வாழ்க்கைக்கு பணம் வர வேண்டிய நட்சத்திரத்தை பற்றி பேசணும். அது முழுக்க பழம் மற்றும் உணவு வகைகளை நாம் உட்கொள்வதன் மூலமாகவோ தானமாக செய்வதன் மூலமாகவோ நம்மளுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி. அதே தான் இந்த பரிகாரமும். அப்போது ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்க, ஒரு அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு திருவோண நட்சத்திரத்திற்காரர்கள் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, அல்லது நமக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் நம்முடைய நவ கிரகங்களில் எந்த கிரகமாவது இந்த திருவோண நட்சத்திரத்தில் சாரம் வாங்கி நமக்கு தசாபுத்தி நடக்கும்போது கெடுபலன்கள் ஏற்படுதாக இருந்தால், அப்போ அந்த திருவோண நட்சத்திரத்தில் தசாபுத்தி நடந்ததுன்னா என்ன பண்ணணும்னா அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு சீதா பழங்களை தானமாக செய்வதன் மூலமாக அந்த கெடுபலன்களை குறைத்து கொள்ள முடியும். அதே போல் பரணி நட்சத்திரக்காரர்கள்
அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமைந்து ஒரு தசாபுத்தி நடத்து கெடுபலன்களை தருவதாக இருந்தால் ஆப்பிள் மற்றும் தக்காளியாலான உணவு வகைகளை தானமாக செய்வதன் மூலம் அந்த கெடுபலன்களை குறைத்து கொள்ள முடியும். அதே போல் கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒருத்தர் இருந்து ஒரு ஜாதகர், அதே போல் சதய நட்சத்திரத்தில் அந்த ஒரு கிரகம் இருந்து தசாவோ புத்தியோ நடத்தினா, அதாவது இறைவனுக்கு திராட்சையை தானமாக செய்வதன் மூலமும் அல்லது பால் அபிஷேகத்திற்கு பாலை கொடுப்பதன் மூலமாகவும் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும். அதே போல் ரோகிணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் இருந்து அவருடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் வைகாசி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்துட்டால் மாம்பழங்களை தானமாக செய்வதன் மூலமாகவும் கோதுமையாலான உணவுகளை தானமாக செய்வதன் மூலமாகவும் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். அதே போல் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகர் பிறந்து வைகாசி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அந்த ஜாதகருக்கு ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தினால் அன்னாச்சி பழங்களை தானமாக செய்வதன் மூலமாக தங்களுடைய வைகாசி நட்சத்திரத்தால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை குறைத்து கொள்ள முடியும். அதே போல் திருவாதிரை நட்சத்திரமாக இருந்து அந்த ஜாதகர் வைகாசி நட்சத்திரம் என்னும் ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தினால் இளநீரை இறைவனுக்கு அபிஷேகத்திற்கு கொடுப்பதன் மூலமாகவும், அதே போல் புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருந்து அந்த ஜாதகர் ஏதாவது ஒரு கிரகம் வைகாசி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு தசாவோ புத்தியோ நடந்தனால் முந்திரியை தானமாக செய்வதன் மூலமாகவும், அதே போல் பூச நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகர் இருந்து வைகாசிக நட்சத்திரம் எனும் பரணி நட்சத்திரத்தில் இருந்தால் நெல்லிக்காய்களை தானமாக செய்வதன் மூலமாகவும், அதேபோல் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருந்து கிருத்திகை எனும் வைகாசிக நட்சத்திரத்தில் அந்த ஜாதகருக்கு தசாவோ புத்தியோ நடத்தும் போது பேரிச்சம்பழங்களை தானமாக செய்வதன் மூலமாகவும், அதேபோல் மகம் நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்து அதேபோல் அந்த மக நட்சத்திரத்துக்கு வைநாசிக நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு தசாவோ புத்தியோ நடந்தால் பால் உணவுகளை பால் பொருட்களை தானமாக தருவதன் மூலமாகவும், அதேபோல் பூர நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்து வைகாசி நட்சத்திரமான மிருகசீரிடம் நட்சத்திரம் ஒரு தசாவோ புத்தியோ நடந்தால் தேங்காய் தானமாக கொடுத்து அல்லது தேங்காய்களை நம் தலையை சுற்றி உடைப்பதன் மூலமாகவும், அதேபோல் உத்திர நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்து திருவாதிரை நட்சத்திரம் எனும் வைகாசிக நட்சத்திரத்தில் ஒரு தசாவோ புத்தியோ நடக்கும்போது வாழைப்பழங்களை தானமாக தருவதன் மூலமாகவும், அதே போல் அஸ்த நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்து வைகாசி நட்சத்திரமான புனர்பூசம் எனும் நட்சத்திரத்தில் தசாவோ புத்தியோ நடந்தால் கரும்பு உணவு வகைகளை கரும்புகளை தானமாக செய்வதன் மூலமாகவும் அல்லது கரும்பு பாலால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதன் மூலமாகவும், அதே போல் சித்திரை நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்து வைகாசிக நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தில் ஒரு தசாவோ புத்தியோ நடந்தால் ஆப்பிள்களை தானமாக செய்வதன் மூலமாகவும், அதே போல் சுவாதி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்து அவருடைய ஆயில்யம் எனும் வைகாசி நட்சத்திரத்தில் ஒரு தசாவோ புத்தியோ நடந்தால் முருங்கைக்காய்களை ஆன சாம்பார்கள் மற்றும் குழம்பு வகைகளை தானமாக செய்வதன் மூலம் அன்னதானம் செய்வதன் மூலமாகவும், அதே போல் விசாக நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்து மகம் எனும் நட்சத்திரத்தில் வைகாசிக நட்சத்திரத்தில் அவருக்கு தசாவோ புத்தியோ நடக்குமேயானால் மாங்காய்களை தானமாக அல்லது நீர்பூசணி உணவு வகைகளை தானமாக தருவதன் மூலம், அதே போல் அனுச நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகர் பிறந்து அவருடைய வைகாசி நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தில் தசாவோ புத்தியோ நடக்குமானால் எலுமிச்சம்பழ மாலைகளை இறைவனுக்கு அணிவிப்பதன் மூலமாகவும் அல்லது எலுமிச்சம்பழத்தால் ஆன உணவு வகைகளை தானமாக தருவதன் மூலமாகவும், அதே போல் கேட்டை நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்து வைகாசி நட்சத்திரம் எனும் உத்திர நட்சத்திரத்தில் தசாவோ புத்தியோ நடத்துமானால் மாதுளை பழங்களையும் மாதுளம் பழங்களால் ஆன உணவு வகைகளை தானமாக செய்வதன் மூலம் அல்லது இறைவனுக்கு அபிஷேகத்திற்கு தருவதன் மூலமாகவும், அதே போல் மூலம் நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்து அவருடைய வைகாசிக நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து தசாவோ புத்தியோ நடக்குமானால் ஆரஞ்சு பழங்களை தானமாக செய்வதன் மூலமாகவும், பூராடம் நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்து சித்திரை எனும் வைகாசிக நட்சத்திரத்தை அந்த கிரகம் தசாவோ புத்தியோ நடத்துமானால் சாத்துக்குடி பழங்களை தானமாக தருவதன் மூலமாகவும், அதே போல் உத்திராட நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்து சுவாதி நட்சத்திரம் எனும் வைகாசிக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் தசாவோ புத்தியோ நடத்துமானால் இறைவனுக்கு தேன் மற்றும் உலர்ந்த திராட்சைகளை அபிஷேகத்திற்கு அல்லது தானங்களை தருவதன் மூலமாகவும், அதே போல் திருவோண நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்து அவருடைய வைகாசிக நட்சத்திரம் விசாகம் எனும் நட்சத்திரத்தில்
தசாவோ புத்தியோ நடத்துமானால் கல்கண்டால் ஆன உணவு வகையிலையோ அல்லது சர்க்கரை பொங்கல்களையோ இறைவனுக்கு படைப்பதன் மூலமாகவும் தானங்களை தருவதன் மூலமாகவும், அதேபோல் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய வைகாசிக நட்சத்திரமான அனுசத்தில் ஒரு கிரகம் இருந்து தசாவோ புத்தியோ நடக்கும்போது பொட்டுக்களைகளை பறவை இனங்களுக்கு தானமாகவோ அல்லது அது உணவு வகைகளை தானமாகவோ கொடுப்பதன் மூலமாகவும், அதேபோல் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய வைகாசிக நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் தசாவோ புத்தியோ நடக்குமானால் திணை மாவுகளை தானமாக தருவதன் மூலமாகவும் அல்லது திணையை பறவை இனங்களுக்கு இரையாக தருவதன் மூலமாகவும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய வைகாசி நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தை ஒரு தசாவோ புத்தியோ ஒரு கிரகம் நடத்துமானால் கொய்யாப்பழ உணவு வகைகளை கொய்யாப்பழத்தை தானமாக இறைவனுக்கு தருவதன் மூலமாகவும், அதே போல் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்து அந்த அவருடைய வைகாசி நட்சத்திரம் எனும் பூராடம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று தசாவோ புத்தியோ நடத்துமானால் காளான் சார்ந்த உணவு வகைகளை தானமாக தருவதன் மூலமாகவும், அதேபோல் ரேவதி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்து அவருடைய வைகாசி நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமோ இருந்து தசாவோ புத்தியோ நடக்கும்போது ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறைவதற்கு பலாப்பழம் மற்றும் பலாப்பழத்தாலான உணவு வகைகளை தானமாக தருவதன் மூலமாக தங்களுடைய வைகாசிக நட்சத்திரம் எனும் ஒரு கெடுபலன்களை தரக்கூடிய நட்சத்திரத்தின் தசாபுத்தி நடக்கும்போது இது போன்ற உணவு வகைகளை தானமாக செய்வதன் மூலமாகவும், இது போன்ற உணவு வகைகளை ஒருவர் அஸ்வினி நட்சத்திரமாக இருந்து சீதாப்பழமான உணவு வகைகளை நாம் எடுத்துக்காமல் இருப்பதன் மூலமாகவோ இதனுடைய கெடுபலன்களை முழுவதுமாக குறைத்து கொள்ள முடியும். இது ஒரு எளிமையான பரிகாரம். இந்த பரிகாரம் உண்மையா அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஜாதகர்கிட்ட நோட் பண்ணி பார்த்ததில் அதற்கான நாம் சொன்ன கெடுபலன்களும் வருது. அப்போ இதை பரிகாரமாக பண்ணுவதன் மூலமாகவும் நற்பலங்களும் நடந்திருக்கிறது. அப்போது இப்போ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணமாக ஒரு சதய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் வைகாசிகமாக இருக்கும்போது அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் மட்டும்தான், ஆண் குழந்தைகளுக்கான வாரிசுகள் இல்லை. அதே போல் ஒரு சில நட்சத்திரங்கள் நம்ம சொன்னது மரணத்திற்கு உண்டான கண்டம் அதே மாதிரி ஏற்பட்டிருக்கிறது. இதனோட கெடுபலன்கள் குறையிறதுக்கு தான் இந்த பரிகாரங்கள். கட்டாயமாக அனைவரும் முயற்சி செய்து பாருங்கள். இந்த ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த என்னுடைய குருநாதருக்கு மனமார்ந்த நன்றி. அதே நேரத்தில் நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக வருகின்ற 5/5/2026 அதாவது நாளை மறுநாள் நாம் ஏன் பிறந்திருக்கிறோம், எந்த மாதிரியான துன்பங்களையும் பிரச்சனைகளையும் கர்மாக்களையும் அனுபவிக்க வந்திருக்கிறோம் என்ற சார்ந்த வகுப்பு ஜோதிடமும் கர்மாவும் என்ற தலைப்பில் ஒரு வகுப்பு நடைபெற இருக்கிறது. அந்த வகுப்பை ஜோதிட ஆசாரியார் உயர்திரு கோமதி அம்மா அவர்கள் சிறப்பாக நடத்தியிருக்கிறார். இப்போ இது என்னென்னா, இந்த வகுப்பில் ஜோதிடமே தெரியலினாலும் நம்முடைய நட்சத்திரம் தெரிந்தால் போதும். இந்த நட்சத்திரத்தில் நம்ம எதற்காக பிறந்திருக்கிறோம், என்ன மாதிரியான துன்பங்களையும் கர்மாவையும் அனுபவிக்க வந்திருக்கிறோம் அப்படின்றத எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் விருப்பமுள்ள மாணவர்கள் அனைவரும் மிக குறைந்த கட்டணம் தான். வகுப்பு நாளை மறுநாள் முழுவதும் தொடர்ந்து ஆரம்பிக்க இருக்கிறது. கலந்து கொண்டு அனைவரும் பயன்பெற வேண்டும் என நம்மளுடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் தாரக மந்திரமான தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் என்ற உயரிய வாசகத்தோடு அனைவரும் இந்த ஜோதிட துறையில் பயணித்து மென்மேலும் அனைவரும் வளர்ச்சியை பெறுவோம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய குருநாதர் பரணி பாரதி ஐயா அவர்களின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.